இந்த கஞ்சாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே இந்த திமுக அரசு தான் என்று வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கஞ்சா அடிச்சுட்டு மூல வளர்ச்சி இல்லாமல் மூல குன்றியவர்களாக படிப்பை தவிர்த்துட்டு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற வழக்குகளை சிக்கிட்டு இந்த சமுதாயத்தை சீர்திருக்கிறாங்க. இந்த கஞ்சாவால் மிகவும் பெண்கள் அவதிப்படுகிறார்கள். வெளியே கூட வர முடியாத நிலையில் இந்த கஞ்சா தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ டீனேஜ் பசங்க, சின்ன சின்ன பசங்க கையில் எல்லாமே இன்றைக்கி வந்து போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகிடுச்சு. காரணம் வந்து இந்த டிஎம்கேவோட கட்சியோட இதுதான். அந்த பள்ளிக்கூடத்தில் 9வது படிக்கிற பசங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் பள்ளி வளாகத்திலே கஞ்சா அடிச்சுக்கிட்டு வாதியாரை கட்டியால் குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி என்ன கஞ்சா வலிச்சுட்டு போகிறானுங்க, ஸ்டாம்பு வாயில் வச்சுட்டு போகிறானுங்க, எதுவுமே இதில் போதை ஊசி போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் யார் தடுக்கணும்? தமிழ்நாடு அரசு தான், காவல்துறை தான் தடுக்கணும். இந்த இளைஞர் சமுதாயம் தினமும் செயின் பறிப்பு, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை போன்ற அனைத்து சமூக செயல்களும் சீர்கேடாக நடத்துவாங்க. இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கும்போதுல நிறைய விற்பனையாளர்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போதுல அது போலீஸ்க்கு மாமல் கொடுத்து தான் ஓட்டுறதா சொல்றாங்க. தமிழ்நாட்டில் கஞ்சா மிகவும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதனால் இளம் மாணவர்கள், இளஞ்சிறார்கள் மிகவும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது கூட பாண்டிச்சேரியில் இளம் சிறுமியின் கற்பழிப்பு வழக்கு போன்ற கொலை வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கஞ்சாவால் மிகவும் பெண்கள் அவதிப்படுகிறார்கள். வெளியே கூட வர முடியாத நிலையில் இந்த கஞ்சா தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கஞ்சா அடிச்சுட்டு மூல வளர்ச்சி இல்லாமல் மூல குன்றியவர்களாக படிப்பை தவிர்த்துட்டு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற வழக்குகளை சிக்கிட்டு இந்த சமுதாயத்தை சீர்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து உடனே நமது தமிழக அரசும் மாநில அரசும் கண்டிப்பாக இதுக்கு தீவிரமாக ஏற்கனவே இதெல்லாம் கண்காணிச்சுட்டு வராங்க. இதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு இன்னும் தீவிரமாக கண்காணிக்கலைன்னா இந்த இளைஞர் சமுதாயம் குறிப்பாக 16லேருந்து ஒரு 20-25 வயசுக்குள்ளே உள்ள இந்த இளைஞர் சமுதாயம் தினமும் செயின் பறிப்பு, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை போன்ற அனைத்து சமூக செயல்களும் சீர்கேடாக நடத்துவாங்க. இப்போ நம்ம நடக்க போகிற தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா சாராய கடை வந்து மூடி இருக்கும், சாராயம் விற்க மாட்டாங்க, கவர்மெண்ட் அதுக்கு 2 நாள் லீவ் விடும். ஆனால் கஞ்சாவுக்கு வந்து விடுமுறையே கிடையாது. ஆன்ஸ், கஞ்சா மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்படும் சரக்குகள் இது போன்ற அனைத்து தீய பழக்கத்திற்கும் மாணவர்களை காப்பாற்ற அரசு அதிகாரிகள் வந்து பெட்டிக்கடை சந்தைகளில் இருக்கின்ற அனைத்து தடை செய்யப்பட்ட பொருட்களையும் வந்து கண்டுபிடிச்சு வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினை காப்பாற்ற வேண்டும் இதன் மூலமா கேட்டுக்கிறேன். இப்போ டீனேஜ் பசங்க, சின்ன சின்ன பசங்க கையில் எல்லாமே இன்றைக்கி வந்து போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகிடுச்சு. காரணம் வந்து இந்த டிஎம்கேவோட கட்சியோட இதுதான். நம்ம முதல்வர் தான் இதை வந்து நல்ல முறையில் தடுத்து நிறுத்தணும். சின்ன சின்ன பசங்க எல்லா இடத்துலையும் ஒரு பொட்டி கடையாகட்டும், எங்கே போனாலும் இது வந்து போதை ஊசி, மாத்திரை, ஹேண்ட்ஸு அப்படின்னு நிறையா புழக்கத்தில் இருக்குது. சின்ன சின்ன பசங்க தான் இதில் பாதிக்கப்படுறோம். புதுச்சேரி அரசு இது முழுமையாக தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறது தான் காட்டுது. தொடர்ந்து கஞ்சாவினுடைய புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் புதுச்சேரி அரசு செய்யலை. இதற்கிடையில் தேர்தலும் அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் நன்னடத்தை விதிகள்னு காரணம் காட்டி இப்போ எத்தனை கிலோ கஞ்சாங்கள் இனிமேல் வர காலங்களில் பிடிபட போகுதுங்கிறது மட்டும் பாருங்கள். இதை தமிழக அரசு, திமுக அரசு இந்த கஞ்சாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே இந்த திமுக அரசு தான் என்று வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த கஞ்சாவை ஒழிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். நம்ம கடலூரில் ஒரு 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் நானும் படித்தன்றதை வெக்கப்படுறேன். அந்த பள்ளிக்கூடத்தில் 9வது படிக்கிற பசங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் பள்ளி வளாகத்திலே கஞ்சா அடிச்சுக்கிட்டு வாதியாரை கட்டியால் குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த கஞ்சா அடிக்கிறதுக்கு வாங்குறதுக்கு காசு வீட்டில் பெட்ரோல் தரணும்னா செயின் அறுக்கிறது, இல்லை பொண்ணுங்க யார்ட்டையாவது இது பண்ணுறது, பொண்ணுங்களை கற்பழிக்கிறது. இப்போ சமீபத்தில் மாட்ட சாதிக் பாஷா கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாதிக் பாஷா மட்டும் ஆள் கிடையாது. இப்போ மாட்டது சவுகார்பேட்டை, இந்த யானைக்கவுனி, இந்த யாசர்பாடி பகுதியில் இதோட பல ஆண்டுகளாக நானும் பார்த்துட்ருக்கேன். பல பேரை பிடிக்கிறீங்க, குட்காவை பிடிக்கிறீங்க, கஞ்சாவை பிடிக்கிறீங்க. ஆனால் தமிழக அரசும் சரி, மாநில அரசும் சரி, ஒன்றிய அரசு ஆகிய மாநில அரசு இது வரைக்கும் இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இன்றைக்கி என்ன கஞ்சா வலிச்சுட்டு போகிறானுங்க, ஸ்டாம்பு வாயில் வச்சுட்டு போகிறானுங்க, எதுவுமே இதில் போதை ஊசி போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் யார் தடுக்கணும்? தமிழ்நாடு அரசு தான், காவல்துறை தான் தடுக்கணும். இது இப்படி ஏன் இப்படி ஃப்ரீயாக விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஆணை இருக்கு.
ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி வருது என்ன அப்படிங்கிறதே தெரியல. எல்லாம் இளைஞர்கள்லாம் நிறைய போதைக்கு அடிமையாயிட்டாங்க. கஞ்சா, அது இல்லாமல் புதுசு புதுசாக அந்த சாக்லேட் வடிவில் எல்லாம் வருது. சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு சாக்லேட் வடிவில் வருது. இந்த மாதிரி நிறைய அந்த கூல் லிப்பு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கும்போதுல நிறைய விற்பனையாளர்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போதுல அது போலீஸுக்கு மாமல் கொடுத்து தான் ஓட்டுறதா சொல்றாங்க. நிறைய போலீஸ்க்கு தெரியாம இது நடக்கிறதே இல்லைங்க. காவல்துறைக்கு தெரியாம எந்த கடையிலும் இது இல்லை. ஆனா இவங்க ஆய்வுக்கு போய் பேரளவுக்கு போய் அபராதம் விரிச்சு சில காவல்துறையினர் என்ன பண்றாங்கன்னா அதை வாங்கி கொண்டு போய் வேற கடைகளில் விற்கிற சம்பவங்கள்லாம் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இது குற்றீசல் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிறதுனால இளைய சமுதாயம் தறிகட்டு ஒண்ணுமே இல்லாம போயிருது. இந்த பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.